வெல்கம்ஸ் டு எஸ்பிபி கிச்சன். எனக்கு என்ன செய்ய போகிறேன்னா ரொம்ப டேஸ்டான எல்லோருக்கும் பிடிச்ச மில்க் மேட் தான் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். ஆவின் பால் 2 பேக்கெட் எடுத்திருக்கேன். இப்போ இது கூட 250 கிராம் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். பால் ஊற்றின உடனே சுகரை ஆட் பண்ணிவிடுங்க. கொதிக்க வச்சதுக்கப்புறம் தான் ஆட் பண்ணணும்னு இல்லை, இப்போவே ஆட் பண்ணிவிடுங்க. அப்பப்போ இடையில கிண்டி விட்டுப்போம், பால் அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக. இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் மில்க் பவுடர் 2 டீஸ்பூன் போல் எடுத்திருக்கேன். நீங்கள் தேவைன்னா போட்டுக்கலாம், இதுக்காக வாங்க வேண்டிய அவசியம் இல்லை, இருந்தால் போட்டுக்கலாம். இப்போ பால் நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ இது கூட எடுத்து வச்சுருந்த மில்க் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். அப்பப்போ இடையில கிண்டிக்கோங்க, இல்லைன்னா கெட்டி கெட்டியாக வந்துடும். இப்போ இடையில இருக்கிறது எல்லாமே நல்லா எடுத்துப்போம். பால் நல்லா சுண்டி வந்திருக்கு. இது இன்னும் கொஞ்சம் ரெடி ஆகணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக பால் நல்லா நுரைச்சி வரோங்க கடைசியாக. இப்போ பால் நல்லா நுரைச்சி வந்துருச்சு, ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. இப்போ இது எப்படி ரெடி ஆகிடுச்சு செக் பண்ணோன்னா, கரண்டியை பின்னாடி திருப்பிட்டு தேய்ச்சி பாருங்கள், நல்லா பிசு பிசுப்பு தன்மையோடு இருக்கும். அப்போ ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க, மில்க் மேடு வீட்டிலே ரொம்ப சுலபமாக ஈஸியாக செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா கடையில் வாங்குற மாதிரியே இருக்கும். இது எல்லா ஸ்வீட்ஸுக்கும் ஆட் பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த ஸ்வீட்ஸு. செலவும் ரொம்ப இல்லைங்க. பால் பாக்கெட்டு, சுகர், இதுக்கான காசு இருந்தாலே போதும். குவான்டிட்டியும் பார்த்தீங்கன்னா ஒரு பவுல் ஃபுல்லாகவே கிடச்சிருக்கு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அவ்வளோதாங்க, ரொம்ப டேஸ்டான மில்க் மேட் ரெடி ஆகிடுச்சு. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்ஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.